கருவேப்பிலை. ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை. ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டோம், அப்புறம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட போகிறோம். அந்த அரைச்சி வச்சிருக்கிறத பேஸ்ட். ஓகே. அண்ட் 1/4 ஸ்பூன் போடணும் பெருங்காயம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். ஓகே. பெருங்காயத்தோட ஸ்மெல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஷ் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அந்த வாயுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. ஓகே. தள்ளிப்போங்க. ஓகே, இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிறத இதுல ஊத்துங்க. இதுல போடுங்க, நீங்களே போடுங்க. இது நம்ம வதக்கிட்டு தான் பண்ணிருக்கோம். பட் ஜஸ்ட் ஒரு அகைன் வதக்கல், தண்ணி விட்டு ரெடியா வைங்க. இப்போ இந்த புளிய நான் இதுக்கு மாத்த போறேன். பாருங்க, கொஞ்சம் தண்ணி. ஓ வாவ், சூப்பர். தண்ணி விடுங்க, அதுல விட்டுருங்க. வெரி குட். ஓகே. ஸோ அம்மாவோட சிஷியன் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஷியை. ஓகே. கொஞ்சம் கூட வாட்டர் வேணும். இப்போ அந்த ஜீரகத்தூள் எடுங்க. இப்போ நல்லா கொதிக்கணும். அத பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரசம் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குல்ல? இல்ல இது வந்து திக்கன் ஆயிடும். ஓ, இன்னும் திக்கன் ஆயிடும்னு சொல்றீங்க. ஓகே. இப்போ இந்த ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். ஓகே. அப்புறமா இந்த வெல்லம். யப், 1 ஸ்பூன். ஓகே. அது என்ன வெல்லம்? அதாவது வெல்லம் இல்ல, அதாவது இந்த ஏன்னா ரொம்ப காட்டா இருக்கும், ரொம்ப ஒரு 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 தெறிக்கிற காரமா இருக்கு. ஏன்னா சிவப்பு மிளகாயும் போட்டிருக்கோம், பிளஸ் புளியும் மிளகு. ஆமா. சோ உங்களுக்கு ஸ்மெல்லே இவ்வளவு வந்துன்னா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு கண்டிப்பா காரமா இருக்கும். ஆமா ஆமா. இந்த வெல்லம் வந்து ஒரு மாதிரி அழகா பேலன்ஸ் பண்ணும். சூப்பரான குறுமிளகு குழம்பு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு. ஆனா அது எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. குறுமிளகு குழம்பு செய்முறை: ஒரு கடாயில் புளி கரைச்சல், மஞ்சள் தூள், உப்பு, கட்டை பெருங்காயம் சேர்த்து கொதிக்க விடவும். பின்பு மற்றொரு கடாயில் எண்ணெய், மிளகு, தனியா, காய்ந்த மிளகாய், வெங்காயம், தக்காளி சேர்த்து நன்கு வதக்கவும். பின் அரைத்து எடுக்க வேண்டும். இன்னொரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, அரைத்த பொருட்கள் மற்றும் புளி கரைச்சல் சேர்த்து கொதிக்க விட வேண்டும். அதில் சீரகத்தூள், வெல்லம் சேர்த்து இறக்கினால் சுவையான குறுமிளகு குழம்பு தயார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை
நல்லா பாத்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.